நல்ல ஒரு சிறப்பான கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண பள்ளி நிர்வாகத்துக்கும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கும் பாராட்டுகள். முதல்ல ஒரு டாக்டராங்கிறதோட ஒரு பெற்றோரா முதல்ல உங்களோட பேச ஆசைப்படுறேன். எத்தனை நாள் உங்க குழந்தைங்களோட போனை ஆஃப் பண்ணி தூர வச்சுட்டு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நேருக்கு நேராக கண்ணை பார்த்து எவ்வளவு நாள் சந்தோஷமா பேசியிருக்கீங்க? பேசுறதுன்னா எவ்வளோடா படிச்சியா, ஸ்கூலுக்கு போனியா, மார்க் வாங்கினியா, எத்தனை ரேங்க் வாங்கினுங்கிறது இல்லை. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணும், எப்போ நீ சந்தோஷமா இருக்கிற, நான் எப்படி இருந்தா உனக்கு சந்தோஷமா இருப்பேங்கிறது. ஏன்னா நம்ம வளர்ந்து வந்த காலகட்டங்கள் வேற. அப்போ நமக்கு இந்த மாதிரி மொபைல் கிடையாது, இந்த மாதிரி கிடையாது. அப்பா அம்மாவுக்கு பயப்படுவோம், ஸ்கூல்ல வாத்தியார் அடிச்சு வளர்த்துருப்பாங்க. இப்போ ஸ்கூல்லையும் அடிக்கிறது கிடையாது, வீட்லேயும் அடிக்கிறது கிடையாது, அடிச்சா தப்பாகுது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் பெற்றோர். குழந்தைகளுக்கு பொறுத்தாலே அவங்க வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ அவென்யூஸ். டாக்டராக தான் ஆகணும்னு இல்லை, இன்ஜினியராக தான் ஆகணும்னு இல்லை, இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நல்ல குழந்தைங்களா வளருவாங்க. சரியா? அதுபோக பெற்றோர்களுக்கு நிறைய சொல்லணும். பாதி பேஷண்ட் வர்றது ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. பார்த்தா எந்த ஸ்கேன் பண்ணாலும் எதை பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க வியாதி எந்த மருந்து கொடுத்தாலும் சரியாகாமலே இருக்கும். ரைஸில் போனால் அவங்களுக்கு மன அழுத்தமாக இருக்கும். ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா என்னன்னா, ஆமாம் சார், பிள்ளைங்க வந்தாலே ஒரே சண்டையாக இருக்குது, அவங்களோட கத்தியே எனக்கு உயிர் போகுது, பிபி ஏறுது, வயிறு எரிக்குது, வாந்தி வருது, மோஷன் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ குழந்தைங்களை முதல்ல நண்பர்களாக நினைக்கிறேன். பாளையங்கோட்டை அரிமா சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன். இனியனந்தவன இலக்கிய வட்டத்தினுடைய தலைவராக இருக்கேன். நண்பர் மாதிரியே தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். உரத்த சிந்தனைன்னு ஒரு பத்திரிகையில் ஆசிரியர் குழுவில் இருக்கேன். இன்னும் இங்கேருந்து வரக்கூடிய உங்கள் நண்பன் பத்திரிகையில் ஆசிரியராக கௌரவ ஆசிரியராக இருக்கிறேன். இதையும் தாண்டி நம்முடைய நெல்லை மாவட்ட மக்களின் எழுத்துக்கள் பரவலாக போய் சேரணுங்கிறதுக்காக கலை பதிப்பகம்னு ஒன்று உருவாக்கி அதோட பதிப்பாசிரியராக இருக்கேன். அதையும் தாண்டி ஒரு 9 புத்தகத்தை இதுவரை எழுதியிருக்கேன். இதற்கெல்லாம் என்னை எங்க கூப்பிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கெல்லாம் கூப்பிட்ட மாதிரி தெரியல. அவங்க ஏற்கனவே கோடிட்டு காட்டின மாதிரி நான் சுத்தமல்லி அரசு மேல்நிலைப் பள்ளியில கணித ஆசிரியரா சுமார் 15 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரே தகுதியில உங்க முன்னாடி நிக்கிறேன். ஆக ஒரு ஆசிரியரா உங்க முன்னாடி நிக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். அதுதான் என்னைக்குமே தகுதி. இந்த சமூகத்துல பொதுவா 3 பிரிவு தான். ஒன்னு பெற்றோர்கள், இன்னொன்னு ஆசிரியர்கள், இன்னொன்னு ஆட்சியாளர்கள். அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே ஒரு 3 விதத்துல நான் பிரிச்சிடலாம், தரம் பிரிச்சிடலாம். இந்த மொத்த சமூகமே இந்த 3ஆல கட்டமைக்க